வணக்கம். நான் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக 31 நாள் இன்ட்ராடேல நான் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் தான் உங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் பேசுகிறேன். வாங்க இந்த வீடியோ சேனலில் நம்ம இந்த வாரம் எடுத்து வச்சுருக்கிற பொசிஷன்ஸ்னுடைய கரண்ட் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிற ட்ரேடோடைய ரிசல்ட் என்ன, ட்ரேடோடைய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் எடுத்துருந்தோம். ரிலையன்ஸ் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரிலையன்ஸ் ஒரு வீக்லி சார்ட்டில் ஒரு பாசிட்டிவ் ஹேமர் ஒன்று ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ ரிலையன்ஸில் பார்த்தோம்னா இது ரிலையன்ஸில் இருக்கிற வீக்லி சார்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ஹேமர் ஒன்று ஃபார்ம் ஆகிருந்தது. அந்த ஹேமர் ஃபார்ம் ஆனதுனால கண்டிப்பாக இதில் ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். பட் கரண்ட்டாக இது இன்னும் ஸ்டாப் லாஸ்க்கும் போகல, டார்கெட்டுக்கும் நோக்கி போகாமல் நடுப்புற நின்றுக்கிட்டு இருக்கு. இதை வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு இதில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். ஸோ நான் ரிலையன்ஸ் வெயிட் பண்ண போகிறேன். அடுத்தது டிசிஎஸ்லையும் இதே மாதிரி தான். நமக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஒன்று நடந்திருந்தது. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருந்தது. அந்த என்கல்ஃபிங்கை நம்பி ஒரு ட்ரேட் கால் எடுத்திருக்கோம். இந்த ட்ரேட் காலும் கரண்ட்டாக வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இதுவும் நல்லபடியாக முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ டிசிஎஸும் வெயிட் பண்ண போகிறேன். அடுத்தது ஹெச்இஜி இப்போ தான் ரீசெண்டாக என்ட்ரு ஆச்சு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ட்ரு ஆகிறதுக்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் என்ட்ரு ஆச்சு. அதுவும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கும். ஸோ அதுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இதுலேயும் வெயிட் பண்ண போகிறேன். ஆக ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்இஜி மூணுத்துலேயுமே நம்ம பொசிஷன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொசிஷன் என்ட்ரும் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் இது பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ண போகிறேன். அடுத்தது ஹீரோ மோட்டர்காப்லாம் நம்ம பார்த்தோன்னா மந்த்லி பொசிஷனாக எடுத்து வச்சுருந்தோம். அதாவது மந்த்லி சார்ட் பார்த்து எடுத்திருந்தேன். போன வாரத்துக்குள்ளே இது என்ட்ரு ஆகலைன்னா நான் வெளியில் வரலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அது என்ட்ரு ஆகலை. ஆகையினால் இதை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அதாவது என் ஆர்டரை நான் கேன்சலே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதில் ட்ரேடே நடக்கலை. அதே மாதிரி மைண்ட் ட்ரேடையும் எனக்கு நம்ம எதிர்பார்த்த கால்க்கு இன்னும் போகாத காரணத்தினால நான் அதுலேயும் ட்ரேட் பண்ணலை. ஆகையினால் அதுக்கும் நமக்கு ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்ததெல்லாம் பழைய பொசிஷன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போது இந்த வாரம் முடிஞ்சிருக்கு, அடுத்த வாரம் பிறக்க போகுது. அடுத்த வாரத்தில் என்னென்ன சார்ட்லாம் புதுசாக எடுக்கலாம், இதெல்லாம் புதுசாக பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு மாட்டின முதல் ஒரு சார்ட் அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். அதானி போர்ட்ஸில் எனக்கு வீக்லி சார்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி அந்த ட்ரையாங்கிள் போன வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இது ஒரு நல்ல காலாக நான் பார்த்தேன். உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்றது தெரியல அப்படின்னா நான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சி காட்டுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வரைஞ்சேன்னா கலர் இதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கோடு இப்படி கீழே போட்டுட்டு இந்த கோடு இங்கே நான் ஏற்கனவே காமிச்சது தான். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த போன வெள்ளிக்கிழமை கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டோட அதாவது நல்ல வால்யூமோட நமக்கு நெக் லைனில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இது என்ட்ராக வேண்டிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் ப்ரைஸ்ன்றதை விட வெள்ளிக்கிழமையோட டாப் ப்ரைஸில் நம்ம என்ட்ரானோன்னா இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இப்போ எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக அந்த நெக் லைனில் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்கி கால். அதாவது ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். பிரேக் அவுட் ஆன இடத்துல நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதுவும் நல்ல விஷயம். ஸோ 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட், பிரேக் அவுட் ஆன பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது 3வது பாயிண்ட். ஸோ இந்த மொத்தம் 3 பாயிண்டில் 2 பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. 3வது பாயிண்ட் நமக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் ப்ரைஸை தள்ளி, அதாவது 375 என்ட்ராகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ப்ரைஸை தள்ளி எவ்வளோ தூரம் என்ட்ராகலாம் அப்படின்னு தான் நான் இப்போது பார்க்க போகிறேன். ஸோ இதோடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். அதானி போர்ட்ஸில் 381 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நான் வாங்கலான் இருக்கேன். ஸோ அதுக்குண்டான ஏஎம் ஆர்டர், அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் இப்போ தான் நான் போட்டுட்டு என்னுடைய சார்ட்டை விட்டு நான் வெளில வந்தேன். இதோடைய ஸ்டாப் லாஸ் 312 ரூபா. கரண்ட்டாக இதோடைய ப்ரைஸ் 381 ரூபா கிடையாது. கரண்ட்டாக இதோடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 366 ரூபாயில் தான் இருக்குது. ஆனால் நான் ஏஎம்ஐ போட்டிருக்கிறது 1 டே ஆர்டர் வேலிடிட்டி ஏஎம்ஐ போட்டிருக்கேன். அந்த ஆர்டரும் 381 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும்தான் ஆர்டர் என்ட்ரு ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். இதனால் எனக்கு பகலில் பார்க்குற மற்ற வேலைகள்லாம் எனக்கு அவ்வளோவா கஷ்டப்படுத்தாது. அதனால் இப்போ திடீர்னு நான் சாப்பிட போயிருப்பேன், இல்லை தண்ணி குடிக்க போயிருப்பேன், அந்த நேரம் பார்த்து வால்யூம் மாடலாம் கிராஸ் ஆகலாம் அப்படின்லாம் அது அவ்வளோ ட்ரேட் பண்ணுறத விட நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் லத்தாஜிக்காக நான் ட்ரேட் பண்ணேன். அடுத்தது அதோடைய ஸ்டாப் லாஸ் 312 ரூபா. டார்கெட் 400, 425, 446, 487.
என்னப்பா 381 ரூபாய்க்கு என்டர் பண்ணி 400 ரூபாய்க்கு டார்கெட் கொடுக்குறீங்க, வெறும் 5% தான் வருமே அப்படின்னு பார்க்குறீங்களா? நியாயமான விஷயம் தாங்க. ஆனால் இது ஷார்ட்டாக 5% வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு வீக்லி சார்ட்டில் பார்த்துருக்கோம். லேட் ஆச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்த கால்ஸ் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் அப்படின்னா வச்சுருக்கேன். ஸோ இது நான் பார்த்துருக்கிற முதல் சார்ட். இதை தவிர்த்து எனக்கு இந்த வாரம் எந்த விதமான சார்ட்டும் கிடைக்கல. நமக்கு இந்த காலுக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ராடேலையும் நான் நிறைய சார்ட் பார்த்தேன். பட் இன்ட்ராடேலையும் நாளைக்கு, அதாவது நவம்பர் 16ஆம் தேதி இன்ட்ராடே பண்ணுற அளவுக்கு எனக்கு எந்த சார்ட்டும் கிடைக்கல. அதாவது எந்த கம்பெனியும் கிடைக்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு 200 கம்பெனிக்கு மேலே பார்த்துட்டேன். என்னுடைய கணக்குக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த விதமான இன்ட்ராடே காலும் கிடைக்கல. ஸோ நாளைக்கு நான் இன்ட்ராடே பண்ண போகிறதில்ல. அதனால் 31 நாளாக தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஏதாவது இன்ட்ராடே கால் வந்ததுன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நான் இன்ட்ராடே கால் எடுத்து அது எனக்கு 32வது நாளாக வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், அதால் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அது ரெண்டும் பண்ணுறதுனால நான் புதுசாக போடுற வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் சர்ச் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நீங்களும் நிறைய காசு சம்பாதிக்கலாம். உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கருத்தோட்டங்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நானும் என்னுடைய எண்ணங்களையும் கருத்தோட்டங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.